செப்டம்பர் 15 தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெள்ளி பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். 1909ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இந்த செப்டம்பர் 15 நேற்று செப்டம்பர் 15, இன்றைக்கி செப்டம்பர் 16. நேற்றே இந்த வீடியோ போட்டிருக்கணும், ஆனால் சில பல வேலைகள் காரணமாக என்னால் அந்த வீடியோவை என்னால் போட முடியல. இன்று தமிழகம் சுபிட்சமாகவும் ஓரளவுக்கு பகுத்தறிவோடும் இருப்பதற்கு அண்ணா மிக முக்கிய காரணம். ஒரு சினிமா விமர்சனம் பண்ணுறோம், போகிறோம், வர்றோம் அப்படின்றத விட இந்த சமூகத்திற்கு என்னாலான பங்களிப்பாக சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்கு அண்ணா ஒரு மிக முக்கிய உதாரணம். அண்ணாவை தவிர்த்து வேறு மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னா எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட அண்ணா மட்டும்தான் அதை சாதித்து காமித்தார். அதாவது பெரியார் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வர்ணாசிரம பிரச்சனைகள், சனாதான முன்வைத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடித்துட்டு எழுதி தள்ளுறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறார். ஆனால் 1949 அண்ணா பெரியாரோட முரண்படுறார். அதாவது காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறகுறாரு. பெரியாருடைய பேச்சின்பால், பெரியாருடைய கருத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அவருடைய விடுதலை மற்றும் குடியரசு தின இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றுறார். யார்? நம்ம அண்ணா. ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதுல்ல, எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. நம்ம எழுதி தள்ளுறோம், பேசுகிறோம். அதாவது பெரியார் இந்த பக்கம் பேசி எல்லாரையும் கவர்றாருன்னா, குடியரசு மற்றும் விடுதலை இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்து கொண்டு அண்ணா பொறி பறக்க எழுதுறார். இது எல்லாம் வெள்ளக்கரைச்சி நீராக போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் ஆகிறோன்றது மட்டும் அண்ணாவுக்கு தெரியுது. அது எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னும் போது, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காமல் இங்கே ஒரு மயிரும் புடுங்க முடியாதுன்றது அண்ணா கண்டுபிடிக்கிறார். அதன் பிறகு 1949 அதாவது பெரியாரை விட்டு அண்ணா வெளியே வராரு. திமுக கழகம் தொடங்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்தியாவில் தேசிய கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு சுதந்திரத்துக்கு பிறகு. ஆனால் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்த ஆட்சியை ஒரு மாநில கட்சி பிடிக்குதுன்னா டெல்லியில் மிரண்டு போயிட்டானுங்க, அலண்டு போயிட்டானுங்க. இந்த மீன்வயல் இந்த 1949 திமுக கழகம் தொடங்கப்பட்டதுமே பெரியார் அண்ணாவை பயங்கரமாக திட்டுறார். என் வீட்டில் இருந்தவன், என் கூட வளர்ந்தவன், பெருசாக இப்போ சாதிக்க போகிறேன்னு கெட்ட போயிட்டான், ஆச்சா பூச்சா வாக்கரசியல் என்பது அப்படி இப்படின்னு அவர் புலம்புறாரு. ஒரு திறமையானவன் தன்னை விட்டு போனால் எல்லாருக்குமே ஒரு ஜர்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புலம்புறார். ஆனால் அண்ணா அதை சட்டை செய்யவே இல்லை. பெரியார்கிட்ட சரிக்கு சரி பேசாமல் அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, என்ன செஞ்சால் ஆட்சியை பிடிக்கலான்றது மட்டும்தான் அவருடைய மிகப்பெரிய கனவாகவே இருக்கிறது. 1957 அவர் திமுக கழகம் எலெக்ஷனில் போட்டிடுது. வெறும் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ரைட். அதன் பிறகு 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் அண்ணா தோற்று போகிறாரு. அண்ணா தோற்று போனதுமே அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போகிறார். பார்லிமெண்ட்டுக்கு போய் தான் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கோரிக்கை எடுக்கும்போது, நீங்கள் இது என்ன நீங்கள் இதெல்லாம் ஒரு கோரிக்கை, இதனால் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்போது ஒரே வார்த்தை தான் சொன்னார். ஏன்னா நீங்கள் ராஷ்டிரபதியை எப்படி நீங்கள் பிரதமரை ராஷ்டிரபதினு எப்படி நீங்கள் மாற்றிக்கினீங்களோ அந்த ஃபீல் என்ன வருதோ அதுதான் எங்களுக்கு தமிழ்நாடுன்ற பேர் மாற்றம் வரும்போது எங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் வருது? அதாவது அண்ணா அரியணை ஏறினார், செக்ரட்டரியேட் தலைமை செயலகம் ஆனது. அண்ணா மூக்குப்பொடி போட்டு அரியணை ஏறினார், தமிழகத்தில் இருக்கும் ஆரியர்கள் தும்ப ஆரம்பித்தார்கள். அப்படின்னு நிறைய விஷயங்கள் அண்ணாவை பற்றி பேசிட்டே போகலாம். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, 1967 நம்ம திமுக கழகம் ஆட்சியை பிடிக்குது. இந்த ஆட்சியை பிடிச்சி வெறும் 2 வருஷம் கூட முடிக்கல, சீர்திருத்த திருமணம், அதாவது நீங்கள் தாலி கட்டி தான் இந்த ஊரில் கல்யாணம் அப்படின்றதெல்லாம் உடச்சி வெறும் உறுதியேற்பு பத்திரத்தில் கையெழுத்து போட்டாலே கல்யாணம் செல்லுன்ற சீர்திருத்த திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுக்குறாரு அண்ணா. அதன் பிறகு என்ன செய்கிறாரு அப்படின்னா, சென்னை மாகாணம் அப்படின்றது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுறார். ஓகேவா? இந்த 2 விஷயத்தையும் அவர் பண்ணுறார். பண்ணும்போது அவர் விஷயம் ஒன்று சொல்கிறாரு. நான் இருமொழி கொள்கையை முதற்கொண்டு நான் எடுத்து வந்துட்டேன். இந்த 2 வருஷத்தில் சீர்திருத்த திருமணத்திற்கான சட்ட அங்கீகாரம். அடுத்தது சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேரை மாற்றிட்டேன். 3வது இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கணும், மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படின்றதையும் நான் தடுத்து நிறுத்திட்டேன். அது மட்டும் கிடையாது, இந்த 67க்கு முன்பாக நடந்த மொழிப்போரில் நிறைய தியாகிகள் தமிழுக்காக உயிரை விட்டாங்க.
நான் ஆட்சிக்கு வந்த 2 வருஷம் கூட முடியல, இந்த 3 விஷயத்தை நான் செஞ்சுட்டேன், கரெக்டாக பண்ணிட்டேன். ஆனால் டெல்லி நினச்சா இதை மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க செய்வாங்க, அவங்களால முடியும். ஆனால் இந்த 3 விஷயத்தை நீங்கள் கையை வச்சிங்கன்னா மக்கள் வெகுண்டெழுவார்கள். அந்த மக்கள் வெகுண்டெழுவதை பார்த்து நீங்கள் பயந்தீர்களானால், அதில் கையை வைக்கிறதுக்கே யோசிச்சிங்கன்னா, இதன் பிறகு 67க்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 3 விஷயத்தை எவனும் கை வைக்கவே முடியாது. அப்படி வைக்காத வரை இந்த அண்ணாதுரை தான் ஆட்சியில் இருப்பான் அப்படின்னு கெத்தா சொன்ன ஒரு மிகப்பெரும் தலைவர் அண்ணா. ஆனால் பேசி பேசி கலை இலக்கியம் மூலமாக நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்த்த அண்ணாவுடைய புகழ் அண்ணா லைப்ரரி, அண்ணா மேம்பாலம், அண்ணா சாலைன்னு கலைஞர் அவருடைய பங்குக்கு பண்ணாலும் கூட இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு சில விஷயங்களில் திமுக கழகம் கோட்டை விட்டுடுச்சுன்னே சொல்லுவேன். ரைட்? இப்போ வருஷம் அவருடைய புகழை பேசுகிறதுக்கு அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15 அண்ணா அதை செஞ்சார் இதை செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது அடுத்த தலைமுறைக்கு போச்சா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி வீக்கெண்டுக்கு மட்டுமே வர்ற அரசியல்வாதிக்கான கூட்டம் கூடும் பொழுது அந்த இளைஞர்களை வழிப்படுத்துவதற்கோ இல்லை அந்த இளைஞர்களுக்கு நாம் எந்த அளவு கஷ்டப்பட்டு வந்தோன்னு சொல்கிறதுக்கோ ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாத டாக்குமெண்ட்டே நம்ம பண்ணலைன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஒருத்தர் கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தையும் டெல்லியும் எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு மனுஷனுடைய லெகசி இருக்கு இல்லையா, அதை நம்ம இளைய தலைமுறைகளுக்கு கடத்தணுமா என்ன இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வருஷம் செப்டம்பர் 15 என்ன சொல்கிறோம், அண்ணா தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம். சரி, அண்ணா ஒருவர் தான் இந்தியாவில் ஜமீன்தார் பெரிய 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 ஜாதி ஆளுங்களாம் கோலோச்சின இடத்துல சாமானியன அரசியலுக்கு கொண்டு வந்த ஒரே அரசியல்வாதி அண்ணா தான் இந்தியாவிலே. அவர் தான் முதல்ல சாமானியன அரசியலுக்கு கொண்டு வந்த முதல் அரசியல்வாதி. ரைட்? அடுத்தது எளியவர்கள்கிட்ட அரசியலை பேசி பேசி எழுதி கலை இலக்கியம் மூலமாக, அதாவது ராஜா காலத்து கதை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல வேலைக்காரின்னு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக எளிய மனிதருடைய கதையை திரையில் பேசிய, இலக்கியத்தில் பேசிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம அண்ணா தான். அதனால் அவருடைய பேச்சாற்றல் அதற்கு மிக முக்கிய காரணம். திமுக கழகத்தை தொடங்கினார். எல்லாம் சரி. அண்ணா அரியணை ஏறினார், செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம் ஆனது எழுதுகிறோம். செப்டம்பர் 15 அண்ணாவை பற்றி யோசிக்கும் போது அண்ணாவுடைய பிறந்தநாளை போகிறோம், இதை எழுதுகிறோம். சரி. சீர்திருத்த திருமணத்திற்கான சட்ட அங்கீகாரம், தமிழ்நாடு பெயர் மாற்றம், இருமொழிக் கொள்கை என ஓராண்டில் அண்ணா செய்த சாராதனை ஏராளம். சரி. நீ போட்ட மூக்குப்பொடியில் இன்று வரை தும்பிக் கொண்டிருக்கிறது ஆரியம். சரி, ரைமிங்க ரொம்ப நல்லாவே இருக்கு. கக்கனையும் காமராஜரையும் எளிமையானவர்கள் என்று ஏற்றுக்கொண்ட தமிழ் சமூகம் அறிஞர் அண்ணாவின் எளிமையை ஏற்றுக்கொள்ள. அவருடைய கடைசியாக அவர் சாகும்போது அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு 5000 ரூபா தான் இருந்தது, அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை. இவ்வளவு பண்ணவர் எளிமையானவர் அப்படின்றத பார்ப்பன பத்திரிகைகள் கக்கனையும் காமராஜரையும் எடுத்துகிட்டு வரும்போது அண்ணாவை எடுத்துகிட்டே வர மாட்டார். ஏன்னா அண்ணா மட்டும்தான் கிரீஸ் தடவினவர், மற்றவங்களாம் அப்படியே போயிட்டாங்க. அதனால தான் பெரியார் சொல்கிறாரு, நான் அந்த பெரியார் சொன்னது சொல்ல பாருங்க உங்களுக்கு. பெரியார் சொல்கிறார் 1967 இந்த 3 விஷயத்தை பண்ணுறாரு. சீர்திருத்த திருமணத்திற்கான சட்ட அங்கீகாரம், இருமொழிக் கொள்கை, தமிழ்நாட்டுக்கான பெயர் மாற்றம். ஏன்னா தமிழ்நாடு பெயர் மாற்றணும்னு சொல்லி செத்து போனவங்க நிறைய பேர். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக எபிசோடாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. இப்போதைக்கு இதுக்கு போகிறேன். ஸோ அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, புத்தனாலும் முடியவில்லை, என்னாலும் முடியவில்லை. யாரு? தாங்கிட்ட துணை ஆசிரியராக வேலை செய்த அண்ணாவை பாட்டு பெரியார் சொல்கிறாரு, புத்தனாலும் முடியவில்லை, என்னாலும் முடியவில்லை, நாங்கள் 2 பேருமே வாயால் தான் பேசணும், ஆனால் அண்ணா ஒருவன் தான் சாதித்து காட்டினான்னு யார் சொல்கிறார்? பெரியார் சொல்கிறார். சரி, இந்த புகழும் இருக்கின்றது, அதுவும் ஓகே. அடுத்தது இந்த கக்கனையும் காமராஜரையும் ஏற்றுக்கினவங்க ஏன் அண்ணாவை ஏற்றுக்கலன்றதுல தான் இருக்கிறது சூட்சமம். ஏன்னா அண்ணா 1967 அடித்த அடியில் இன்னைய வரையும் அவனால் உள்ளார வரவே முடியல. அதில் வீக்கெண்ட் அரசியல்வாதியிலேருந்து யாரையோ விட்டுன்னு வரானுங்க, அவனும் எம்ஜிஆர்லேருந்து யாரையாரோ தூக்கிட்டு வரானுங்க. ஆனாலும் இந்த கொள்கையும் கோட்பாடுகளையும் கொண்டவர்களை உறுதியை அவங்களால அசைக்கவே முடியல. ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் வந்துகிட்டே இருக்கிறான். அது ரைட். இதுக்கான காரணத்துக்கு வரேன். அண்ணா தான் சொல்கிறார், மக்களிடம் செல்லுங்கள், அவர்களுடன் வாழுங்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு சேவை செய்யுங்கள், அவர்களுடன் திட்டமிடுங்கள்,
அவர்கள் அறிந்தவற்றிலிருந்து தொடங்குங்கள், அவர்கள் வைத்திருப்பவற்றை அடிப்படையாக கொண்டு கட்டிடத்தை கட்டி எழுப்புங்கள்னு சொன்ன அரசியல்வாதி. இந்த இடி ரைடுக்கெல்லாம் பயந்துக்கிட்ட அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. அவர் வாத்தியாராக இருந்து இந்த தமிழ் சமூகத்தில் நிறைய சுரண்டல்கள் இருக்கிறது, கல்வி மறுக்கப்படுகிறது, இந்தி மொழி திணிக்கப்படுகிறது, இதையெல்லாம் இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்று ஒருவன் காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒருத்தன் நிற்கிறான், யோசிக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறான், சட்டாங்கிகாரத்தை 3 விஷயத்தை பண்ணுறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவருடைய அறிவுக்கு நிகரானவர்கள் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது தமிழ்நாட்டில். ரைட், கலைஞர் ஒருவர் அதுக்கப்புறம். ஏன்னா அதை அவருடைய உழைப்பையும் அவர் அண்ணா செய்த செயல்களை கட்டி காத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தினதில் கலைஞரை அடிச்சுக்க முடியாது. பட் அவரும் தோற்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. திமுக கழகமும் தோற்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதை அப்படியே பேசுகிறோம். இருங்க, இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. ரைட், 1966ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காலையில் 8 மணிக்கு துவங்கிய அறிஞர் அண்ணாவுடைய திருமணி கூட்ட பிரச்சார நிகழ்ச்சிகள் மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியுடைய எண்ணிக்கை 27. பேசி பேசி சொல்லி சொல்லி எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம், கலை இலக்கியம் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாக வளர்ந்த ஒரு இயக்கம். வீக்கெண்ட் அரசியல் அது கிடையாது. அண்ணா வெறும் தியேட்டரில் பெஞ்சில் படுத்து மறுநாள் அந்த கக்கூஸை யூஸ் பண்ணி அங்கேயே குளித்து பாத்ரூம்லாம் போய் கட்சி நடத்தினவர். அவர் ஒரு சாதாரண ஆள்லாம் கிடையாது. ரைட், அதன் பிறகு இப்படி அண்ணாவுடைய சாதனையை எவ்வளவோ பேர், அதாவது பெரியாருடைய தாட் ப்ராசஸ் அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஆக்குறாரு. ஸ்ட்ராங்காக ஆக்கிறது கலைஞர் அதுக்கு எடுத்துன்னு போகிறாரு. அடுத்த கட்டமாக மு.க. ஸ்டாலின் அவர்களை எடுத்துன்னு போகிறாங்க. 1905 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறகுறாரு. 1935 பெரியாரை மீட் பண்ணுறாரு. அவருடைய கான்செப்ட் அவர் பிடிச்சி போகுது. அவர் நடத்தின குடியரசு அண்டு விடுதலை பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருக்கார். 1938 இந்திய எதிர்ப்பு போரில் அண்ணா அரெஸ்ட் ஆகிறாரு. 4 மாதம் ஜெயிலில் இருக்கார். 1949 செப்டம்பர் 17 திமுக கழகத்தை துவக்கிறாரு. ஸோ 1967, அதாவது கட்சி தொடங்கப்பட்டு ஒரு 15 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறார் அண்ணா. இப்போ இவருடைய பராக்கிரமங்கள், அவர் கஷ்டப்பட்டது, அவருடைய எளிமை, இதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரிச்சா அது எப்படி போகணும்? எப்படிலாம் போனால் அண்ணாவை கொண்டாடுவார்கள்? எப்படியெல்லாம் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்தால் அண்ணாவும் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் அதாவது தமிழ் திரைப்படங்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் அண்ணா, அதன் பிறகு கலைஞர். ஆனால் கலைஞரோ அண்ணாவோ ஒரு பெரிய இக்கட்டில் இருந்தாங்க. காரணம்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் அப்போ கிடையாது. அதையும் மீறி ஆட்சிக்கு பிடிச்சி இவ்வளோ தூரம் வரலையும் வந்திருக்கு. இத்தனைக்கும் திமுக கழகம் தமிழ்நாட்டை ஒரு 15 வருஷம் தான் ஆண்டு இருக்குது. அதற்கே இந்த அளவு வளர்ச்சின்னா இன்றைக்கி அன்பு கரங்கள்னு சொல்லி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதல்வர் அனாதை குழந்தைகள் அப்படி சொல்கிறது தப்பு தான். ஆனால் ஆதரவற்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள்னு சொல்லலாம். அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபா உயர்கல்வி செலவை அரசே ஏற்றுக்குதுன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எந்த முதலமைச்சராக எடுத்து வந்திருக்காங்களாங்க? இதற்கு அடிகொலியவர் அண்ணா, பெரியார், கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டத்தை எடுத்து போகிறார். ஆனால் விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா கண்ட கழுதியும் பேசிகிட்டு இருக்கு. எங்கே நாம் தவறுகிறோம்? இன்றைக்கி இருக்கிற தற்கூரி கூட்டமாக இருக்கட்டும், வீக்கெண்ட் அரசியல்வாதிக்கு கூடுற கூட்டங்களாக இருக்கட்டும், இங்கே எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணோம், எந்த இடத்துல பண்ணோம்னா நம்ம இந்த டாக்குமெண்ட் பண்ணமோசம் அதை மக்களிடம், அதுவும் எளிமையான மக்களிடம் இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கவே இல்லை. இது அண்டர்ஸ்டுண்டு, இது புரிஞ்சுக்குவான், இது தெரிஞ்சுக்குவான் அப்படின்ற அலட்சியத்தினுடைய விளைவு இன்றைக்கி இவ்வளோ பெரிய தற்கொலை கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு கோரிக்கை தான், அலட்சியம் வேண்டாம். நாம் பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்குற மாதிரி இந்த தமிழ்நாட்டில் என் தலைவர்கள், பெரியோர்கள் உயிர் தியாகம்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை இளைய தலைமுறையிடம் போய் சேர்க்கணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு மீடியம் திரைப்படம் தான். எவ்வளவோ திராவிட இயக்க பற்றுள்ள இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. செம்மொழியாம் தமிழ் மொழியாம் மாதிரி ஒரு பாட்டு தமிழுடைய சிறப்புகளையும் அது ஒரு டாக்குமெண்ட். அது இசை வடிவமாக இருக்கட்டும், அது நாடக வடிவமாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் திரைப்படமாக இருக்கட்டும், அண்ணா புகழ், கலைஞர் புகழ்,
பெரியார் புகழ் சொல்லக்கூடிய திரைப்படங்களை வெப்சீரிஸை இயக்குங்கன்ற. ஏன்னா உங்ககிட்ட டிவி மீடியம் இருக்குது, உங்களுக்கு வந்து பணம் இருக்குது, பணத்தில் எந்த குறைவும் இல்லை. இளையராஜா மாதிரியான கலைஞர்களுக்கு நம்ம வந்து விழா எடுக்கிறோம்ல, அதுக்கு நிகரானது நம்மளுடைய பெரியோர்களுடைய வரலாற்று சிறப்புகளை திரைப்பட வடிவங்களும் சரி, வெப்சீரிஸ் வடிவங்களும் சரி, இன்றைய இளைஞர்களுக்கு அது போய் சேரணும். அதை ஷார்ட்ஸாக கட் பண்ணி பல்கி பெருகி பரவ விடணும். ஏன்னா நம்ம முப்பாட்டன்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ரைட்? இப்போ இந்த இடத்துல வந்து திமுக கழகம் தோற்று போயிடுச்சுன்னா நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய தற்கொலை கூட்டம் வந்திருக்குன்னும் போது நீங்கள் அலட்சியம் இதில் காட்டவே கூடாது. இதில் வந்து அண்ணா வந்து எதையுமே வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டே கிடையாது. அடிச்சுட்டு தான் மறுவேலை. அந்த மாதிரி அடிக்கணும்னா திரைப்படத்துறையில் எத்தனை கோடி செலவானாலும் பெரியாரை பற்றியும் கலைஞரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் திரைப்படங்கள் எடுக்க வேணும், வெப்சீரிஸ் எடுக்கணும். சொத்து குவிப்பு வழக்கின் முதல் குற்றவாளி ஜெயலலிதாவுக்கு வெப்சீரிஸ் இருக்குது, கலைஞருக்கு எங்கே இருக்குது, அண்ணாவுக்கு எங்கே இருக்குது, பெரியாருக்கு எங்கே இருக்குது? ஏன் அந்த இடத்துல அலட்சியம்? அவங்களாம் ரொம்ப அழகாக வந்து கையில் யாரும் தூக்கி கொடுக்கல, பதவிகளையோ மற்ற விஷயங்களையோ. தெருவா சுற்றினாங்க, தெருவா ஓடினாங்க, எழுதுனாங்க, பேசினாங்க. திரைப்படத்துறை மூலமாக வருதா எம்ஜிஆர் கூட்டுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. நாம் தவறுனது அந்த இடத்துல தான். நம்ம இப்பயும் தவறு இருக்கோம் தான் நான் சொல்லுவேன். நம்மக்கிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. அறிவில் சிறந்த விற்பனர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது ஒரு பெரிய தொகையை போட்டு கலைஞர், அண்ணா, பெரியார் இவங்களுடைய திரைப்படங்கள் இன்றைய தலைமுறைக்கு போய் சேரணும். அதே மாதிரி இந்த திராவிட இயக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே மேலே வந்திருக்கு, தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதையும் ஒளி வடிவிலும் பாட்காஸ்ட்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் திரைப்படங்கள்லையும் வெப்சீரிஸ்லையும் இது வந்து கன்வெர்ட் ஆகணும். குடும்பங்களில் நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளோட ஃபோர்ஃபாதர்ஸ் கஷ்டப்பட்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் கடத்தணும். அண்ணாவை பற்றிய வரலாற்று விஷயங்கள், பெரியார் பற்றிய வரலாற்று சிறப்புகள், கலைஞர் பற்றிய சிறப்புகள், இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதில் கோட்டை விட்டு இருக்கோம். அதுவும் மிக முக்கியமாக திரைப்படங்கள் மூலமாகவும் வெப்சீரிஸ் மூலமாகவும் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போய் சேர்க்கணும். இல்லைன்னா நாம் எதிரியை மிக சுலபமாகவும் மிக சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் நினைத்தால், அதாவது ஆனானப்பட்ட அண்ணாவே சொன்னார், நான் சட்ட அங்கீகாரம் கொடுத்தேன், நீங்கள் நினச்சா மாற்றுவீங்க, ஆனால் கை வச்சிங்கன்னா அன்னைவரையும் அண்ணா வாழறான், அண்ணா ஆளறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது மெய்ப்பிக்க வேண்டும் என்றால் அண்ணா, கலைஞர், பெரியார் பற்றிய திரைப்படங்கள், வெப்சீரிஸ்கள் தொடர்ந்து எடுக்கப்படணும். ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ரோமியோ ஜூலியட் எடுத்தானா, அந்த வச்சுக்கிட்டு எவ்வளோ கதைகள், எவ்வளோ பேர் எடுத்து உலகம் ஃபுல்லாக எடுத்து தள்ளுறான்ல, அந்த மாதிரி எடுத்து தள்ளணுமே, அவன் ஸ்டைலுக்கு ஒன்று எடுத்து போடணும். இதற்கு தமிழக அரசு, மிக முக்கியமாக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக கழகம் வந்து இதுக்கு கண்டிப்பாக வந்து துணை நிற்கணும். இந்த கோரிக்கையை வந்து முதல்வர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு, அதாவது அண்ணா அரியணை ஏறினார், ஆரியம் கலங்கியது, அது இன்னும் கலங்கணும், இன்னும் வந்து அது வந்து மிரளணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெப்சீரிஸும் திரைப்படமும் ரொம்ப முக்கியமான கருவி, சாதனம். இது மூலமாக தான் நம்ம வந்து இளைய தலைமுறைக்கிட்ட போய் சேர்க்கணும். அதே மாதிரி பெரியவர்களும் பெற்றோர்களும் திமுக கழகத்தினுடைய சாதனைகளை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி அதை வளர்க்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. முதல்வர் அதை ஏற்றுக்குவார் நான் நம்புகிறேன். கூடிய விரைவில் அறிவிப்பு கொடுத்தா இதை விட மகிழ்ச்சியான விஷயம் வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் எழுதி பேசி டூரிங் டாக்கீஸ் பெஞ்சில் படுத்து அந்த கக்குசியை யூஸ் பண்ணி ஒருத்தன் வந்து அலைஞ்சு இந்த சட்ட அங்கீகாரங்களையும் நமக்கான வாய்ப்பையும் வாழ்க்கையும் கொடுத்துருக்கான்னா அது வந்து இளைய தலைமுறையிட்ட போய் சேர்க்கறதுக்கு இதுதான் பெரிய டூலு. அதை வந்து கருத்தில் எடுத்து இதை முன்னெடுத்துக்கு போகணுன்றதான் என்னுடைய கோரிக்கை. இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய வருவது உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.